பேசணும். இல்லை பரவாயில்ல, நானே ஸ்டார்ட் ஒன்றும் பிரச்சனை. ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு வைப் தமிழா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே ஃபார் டிவிகே ஃபேன்ஸ், டிவிகே பார்ட்டி மெம்பர்ஸ். நான் இவ்வளோ டிவிகே பற்றி பேசினா நான் டிவிகே ஆளு நீங்கள் நினச்சிடக்கூடாது. நினைக்காதீங்க. வந்து ஒரு காமனான பர்சன்ஸ். டீ டைம்ல வெட்டியா கதை பேசுறாங்க. என்னன்னா பேசுறோம், நீங்கள் பாருங்க, கஷ்டப்பட்டா கட் பண்ணிட்டு போயிடுங்க. அதை பற்றி நோ வரிஸ். என்னன்னா எவ்வளோ பேர் வரன்னு சொல்லிட்டு வராமல் இருக்க பேக் அடித்தவங்க மத்தியில் இவர் ஃபஸ்ட் டைம் வந்து வரேன்னு சொல்லிட்டு அந்த போல்டான நல்ல கரேஜோடு அவர் உள்ளே வந்தார் பார்த்தீங்களா, அதுக்கே நம்ம என்கரேஜ் பண்ணணும். வர நல்லா வந்து கொடியவும் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பாட்டு நல்லா கெத்தாக போட்டிருக்காங்க. தமன், அதாவது நான் சொல்றேன், கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமன் மியூசிக் பண்ணியிருக்காரு, விவேக் வந்து லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. ஆக்சுவலாக கிராஃபிக்ஸ் அந்த போர் பண்ணுற மாதிரி அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பராக இருக்குது, பாட்டு பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதில் வந்து யானை சின்னத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதில் என்ன ப்ரோ தப்பு? அதில் என்னன்னா யானை பொதுவானது, தேர்தல் விதிப்படி இல்லை, அப்படி இல்லை, யானை பொதுவானது தான். தேர்தல் விதிப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஆல்ரெடி யூஸ் பண்ண அந்த சின்னத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பகுஜன் சமாஜ் பார்ட்டி ஆல்ரெடி யானை சின்னத்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி பேசி முடியும். ஸோ அவங்க பாயிண்ட் வச்சிருக்கேன், யானை சின்னத்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பகுஜன் சமாஜ் கட்சி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொடியிலேருந்து யானை சின்னத்தை நீங்கள் தூக்கலன்னா தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ள அந்த பிரச்சனை அறிக்கை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக பிரச்சனை தான். அறிக்கை கொடுத்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து பல பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்குது. தாமரைப்பூ வந்து யூஸ் பண்ணுறதுனால அண்ணன் நாம் தமிழர் கட்சி அண்ணனும் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஓகேங்களா? அப்போ எனக்கு வந்து புளியை கொடுங்கன்னு இவர் பக்கம் போர்க்கொடி தூக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது இது அந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுக்குமான்றது இதுக்கப்புறம் இல்லை, இது மீறலாக இருக்குது. ஆல்ரெடி ஒருத்தங்க யூஸ் பண்ணாலும் இவங்க யூஸ் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம தேசிய கட்சியில இருக்கிற அந்த சின்னத்தை வந்து இவங்களும் கொடியில யூஸ் பண்றாங்க. ஆனா விதிப்படி பண்ணக்கூடாது. நீங்க ஒரு விஷயம் யூஸ் பண்ணுங்க. இல்ல, அவன் ஆக்சுவலா சொல்லிட்டான், இது வந்து இன்னும் லீகலா வந்து எல்லா ரிசல்ட் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கன்சிடர் பண்ணாம இந்த கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க. அவங்க பகுஜன் சமாஜ் கட்சியில 2 யானை இப்படி தூக்கிட்டு நிக்குதா? யானை தான் பக்கம் ரைட்டு காலத்துக்கு லெஃப்ட் காலத்துக்கு அப்படிலாம் இல்ல. யானை டிஃபரன்ஸ் காட்டினால அது டிஃபரன்ஸ் தான். இல்ல, யானை காட்டியிருக்காங்க. யானை சின்னத்தை அவங்க ஆல்ரெடி வாங்கிட்டாங்க. ஸோ இன்னொருத்தவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க வேற ஏதாவது மாற்றணும். அதுதான் ப்ரோ, கொடியில வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸ் இன்னும் வந்து விஜய் கொடுக்கல. அது வந்து அந்த கட்சியோட மாநாட்டுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, பகுஜன் சமாஜ் பார்ட்டில என்ன சொல்றாங்க, ரெண்டும் சேமா இருந்தா பிரச்சனை. இதுக்கு ஃபுல்லா பிரச்சனை தான் இருக்கு. அது வேற விஷயம். இல்ல, அவர் என்னைக்கு பிரஸ் மீட் இல்ல, அவர் என்னைக்கு வந்து ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அவர் பேசுறாரோ அன்னைக்கு தான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அன்டில் தட் பிரைம் மினிஸ்டர் மாதிரி அவர் வெறும் அறிக்கையிலே விட்டுட்டு போயிட்டாருன்னா எஸ் ஆயிட்டாரு. ஆனா பிரஸ் மீட்டை வச்சுட்டாரு, அன்னியோட மனசை ஒளிஞ்சாரு. இது முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் நம்ம பார்த்திருக்கோம். அந்த சின்ன போக்கிரி டைம்ல சத்தம் கூட அதெல்லாம் வந்து அந்த அளவு மெச்சூரிட்டி அப்போ வந்து பக்கம் இல்லாம இருந்திருக்கும். இந்த பக்கம் ஓரளவுக்கு இருக்கும். அப்போ மெச்சூரிட்டி இல்லாத விஜய், இப்போ மெச்சூரிட்டி இருக்கு. இது டேக்லைன் கிடைச்சிச்சு நமக்கு. ஸோ நம்ம இதில் வந்து ஓகே, நீங்க சொல்லுங்க. ஸோ அதான் என்னுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் அவர் கரெக்டான ஒரு ரூட்ல ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அந்த எலெக்ஷனுக்கான அந்த ஓட்ஸ் கன்வர்ஷன்ஸ் தான் நடக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவங்களுடைய இவருடைய இது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவு இப்போ ரீச் இருக்கு. இப்போ பார்த்தா நம்ம ஆஃபீஸ் காலில் வந்தோம் 9 மணிக்கு, எனக்கு தெரியாது. ஒரு 11 மணிக்கு பார்த்தா அதுக்குள்ள நம்ம வாக் போறவங்கலாம் இதை பத்தி பேசுறாங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு டாப் இருக்கும்போது எல்லா இடத்துலையும் அந்த கண்டிப்பாக அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானா எனக்கு ஒரு கேள்விக்குறி தான். பிகாஸ் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் ஒரு ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. நான் நார்மல் பர்சன். எனக்குன்னு ஒரு 200% ஆஃப் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு இஷ்யூனா ஸ்டேட்டஸ் வைப்பாங்க இல்லையா, அதிலே தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குன்ட்டு. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 1 or 2 பீப்புள்ஸ் தான் எனக்கு ஸ்டேட்டஸே வச்சுருக்காங்க. இது ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இவர் வரதுனால பெரிய கட்சி 2த்துக்கும் வந்து பெரிய இழப்பு ஏற்படுமானா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா இப்போது இவருக்கு சப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஒரு 30 ஏஜ் to 35-40 அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாமே அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இந்த பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கிறதா எனக்கு ஒரு ஐடியா இல்லை. எல்லாம் நாம் தமிழர் போன்ற கட்சிகளில் தான் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மிகப்பெரிய இழப்பு இருப்பாங்க. தவிர
என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த கொம்பையும் அடித்துக்க முடியாது திராவிட என்பதை பண்ண முடியாதுதான். சரி விட அது இருக்கும். ஆணித்தரமாக பட் இருந்தாலும் அது உடைக்காத இல்லைன்றது அது கலைஞர் சொன்னாரு. in future விஜய் விஜய் விசஸ் உதய் வருதா தெரியல, பார்ப்போம். நிறைய அப்ப பொறுத்திருந்து tagline பார்ப்போம். கொடுத்திருக்கேன். நிறைய tagline விஜய் ஆல்மோஸ்ட் versus உதய். இந்த கொடிய டிஸ்கஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஸோ கடைசியா கரெக்டா பேசுனது எடுத்துரு, இந்த டிராகன் கண்டிப்பா அதை கட் பண்ணிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. வைட் தமிழாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீ சொல்லு. பெல் ஐக்கனை டிங் டிங் பண்ணுங்க. பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க.